கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அநேக இந்த வேத வார்த்தைகளை, பிரசங்கங்களை பதிவிட்டு வருகிறோம். அதை அநேகர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு, நான் எம்மாத்திரம். ஹூ மை தென்? நான் எம்மாத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நான் எம்மாத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். சாலமோன் என்றதான ராஜா இவ்விதமாய் சொல்கிறார், நான் எம்மாத்திரம். சாலமோன் என்ற ராஜாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அந்த ராஜா ஞானத்திலே சிறந்தவர். புத்தியிலே அவரை போல இந்த பூமியிலே அவருக்கு முன்போ பின்போ யாருமே இருந்தது கிடையாது. அவ்வளவு ஞானமும் புத்தியும் விவேகமும் படைத்ததான ஒரு மிகப்பெரிய ராஜா. இந்த ராஜா எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் பேசுகிறார் என்பதை பாருங்கள். நான் எம்மாத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். வானாதி வானங்களும் கொள்ளாதிருக்க, அவ்வளவு மிகப்பெரிய தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம். அப்போ அவ்வளவு பெரிய ராஜா, மிகப்பெரிய ராஜா. அந்த சாலமோன் ராஜாவினுடைய அவருடைய புத்தியை, அவருடைய ஞானத்தை கேட்பதற்காகவே, அதை குறித்து ஒரு ஆச்சரியமாய் கேட்பதற்காகவே பூமியின் எல்லா திசைகளிலுமிருந்து ராஜாக்களும் ஞானவான்களும் ஞானிகளும் அவரை போய் பார்த்தார்களாம். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ராஜா, ஞானத்திலே வல்லவன். இந்த ராஜா சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். அவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிற காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த ராஜா, இந்த சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்துல என்ன கேட்டார்? ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, நான் ஆளுகிற என் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக எனக்கு ஞானத்தை தார். இதை மாத்திரம் கேட்டார் அவர். ஆண்டவரிடத்துல ஆஸ்தியோ சொத்தையோ பணத்தையோ அல்லது தனக்கு சுகத்தையோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கேட்கல. இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஞானத்தை கேட்டார். அப்போ ஞானத்தோடு கூட தேவன் என்ன எல்லா ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ராஜா ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவ்வளவாய் தாழ்த்தி பேசுகிறார். தன்னை உயர்த்தாதபடிக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். இதே போல அநேக முன்னோர்கள், அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக சுவிசேஷர்கள், அநேக போதகர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் தங்களை தாழ்த்தின காரியங்களை அநேக இடங்களிலே நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தன்னை தாழ்த்துகிற விஷயத்திலே இந்த ராஜா மிக 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 கீழ்ப்படிந்துள்ளவனாயிருந்தான். தன்னை தாழ்த்துகிற விஷயத்துல அவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிற, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் யார்? உமக்கு ஆலயம் கட்டுகிற அளவுக்கு நான் பெரியவன் கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி தாழ்த்தி மன்றாடும் போது, தன்னை உயர்த்தி அல்ல, தன்னை தாழ்த்தும் போது, தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தேவனே, என் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பதற்கு நான் எம்மாத்திரம். உம்மை எப்படி நான் பாடுவேன்? நான் எப்படி துதிப்பேன்? எத்தனை நாவுகள் எனக்கு வேண்டும்?
உம்மை எப்படி நான் போற்றுவேன்? உமக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நீர் எனக்கு சகலவற்றையும் கொடுத்திருக்கிறீர், சகலவற்றையும் எனக்கு நீர் அருளி இருக்கிறீர். நான் எப்படி உம்மை துதிப்பது? உம்மை எப்படி நான் பாடுவது? எப்படி உம்மை நான் எப்படியெல்லாம் ஆராதிப்பது? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. மோசேயை பாருங்க, மோசே சொல்லுகிறார், மோசே திறப்பின் வாசலில் அவர் நிற்கிறார், ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்துகிறார். அந்த மோசே, ஆண்டவரை என்னை வேணாலும் என்ன பண்ணும், கொன்று போடும், அவர் தன்னை தாழ்த்துகிறார். அந்த மோசே, மோசேக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த மோசேயின் கையில் இருந்தது. ஆனாலும் கூட தன்னை எம்மட்டுமாய் தாழ்த்துகிறார். பாருங்கள், ஆண்டவரே என்னை கொன்று போடும், இந்த ஜனங்கள் செய்கிற இந்த பாவங்களுக்கு, இந்த விதமான ஒரு காரியங்களுக்கு நான் முன்னாக நிற்கிறேன், என்னை கொன்று போடும், அந்த ஜனங்களை ஒன்றுமே செய்யாதீங்க ஆண்டவன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே நான் அநேகரை இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் பாருங்க, தங்களை தாழ்த்தின ஜனங்களாய், தாழ்த்தின ராஜாக்கள், தாழ்த்தின தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்க. ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாம் அவர் எவ்வளவாய் தாழ்த்தினார் ஆண்டவரிடத்தில். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அது ஒரு தாழ்மை. என்ன ஆண்டவர் சொன்னாரோ அத்தனைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவ்வளவாய் தாழ்த்தினார், அவ்வளவாய் ஆண்டவருக்குள்ளதாக ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இந்த வசனம் மூலம், இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கு நான் எம்மாத்திரம், நீர் அவ்வளவு வல்லவராய் இருக்கிறீர். நான் உம்மை எப்படி போற்றுவது? நீர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஆம், நான் எம்மாத்திரம், நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்பதாக சின்ன தூசி தான் நம்ம. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஆண்டவர், அதாவது இத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தூசி மாதிரி தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு அவ்வளவுதான். ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை தாழ்மைக்குள்ளாய் தன்னுடைய ஜீவிதத்தை நடத்துகிறானோ அவனை கர்த்தர் நிச்சயமாய் அவர் உயர்த்தப்படுவான். கண்மலையின் மேல் அவர் நிறுத்துவாராமா. யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜனங்களாயும் சரி, அது ராஜாக்களாயிருந்தாலும் சரி, அல்லது யாராயிருந்தாலும், தேசத்தை ஆளுகிற யாராயிருந்தாலும் சரி, சகல ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, தம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராய். எல்லாற்றிலும் தாழ்மை வேண்டும். நான் என்ற எந்த இடத்துல நான் என்ற கர்வமே இருக்கக்கூடாது. நான் தான், என்னால் தான் அந்த காரியங்களாச்சு, என்னால் தான் அவர்கள் பிழைத்தார்கள், என்னால் தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. என்னால் தான் அவங்க வாழ்கிறாங்க, என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இந்த காரியங்கள் ஜெயமானது, நான் 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 என்று சொல்வதை முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்? அதை வெளியே எரிந்து போட வேண்டும். அதை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, சாலமோன் அந்த ராஜா சொல்லுகிற நான் எம்மாத்திரம், நான் ஒரு மனுஷன். நான் ராஜாவா இருந்தா கூட நான் சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனால் நீரோ அப்படி அல்ல. அவர் சகலவற்றையும் படைத்தவர், அவர் சர்வ லோகாதிபதி. அவர் அத்தனையும், பூமியும் வானத்தையும் நட்சத்திரங்களையும் சமுத்திரத்தையும் அதில் வாழுகிற அத்தனை மிருக ஜீவன்களையும் முழு பூலோகத்தையும் படைத்தவர் அவரே. சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள், வானங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர் அவரே. அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். அவ்வளவா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பாருங்க. அந்த சாலமோன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்ன போய் நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னா
இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு, இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு வானாதி வானங்களும் கொல்லக்கூடாது இருக்க, வானமே கொள்ளாத அவரை, அப்படிப்பட்டவருக்கு இந்த கற்ற ஒரு ஆலயம் என்ன, ஒரு சின்ன ஆலயம். ஆமேன். பாருங்க, அதுக்கு நான் ஏமாத்திரம். நாம் அவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறார், அவ்வளவாய் தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார். மோசேயை பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவருடைய சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தாராம். கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மோசே என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்மைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். அவர் எப்படி சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் அறைந்த பிறகு கூட அவர் தம்மை தாழ்த்துகிறார். ரொம்ப தாழ்மையை நமக்கு அவர் கற்றுத்தந்தார். அவர் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கார். ஆகவே அந்த தாழ்மை நம்மிடத்துல இருக்கும்போது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாம் துதிக்கிறதுக்கே எம்மாத்திரம். இவ்வளோ பெரிய தேவனை நாம் துதிப்பதற்கு நாம் எம்மாத்திரம். அவரை நம்ம துதிச்சா போதுமா? நம்ம துதிச்ச உடனே ஆண்டவர் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருப்பாரா? முழு உலகமும் முழு பூமியும் அத்தனை ஜனங்களும் அவரை என்ன பண்ணணுமா? ஆராதிக்க வேண்டுமா, துதிக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவராயிருக்கிறார். அவர் எல்ஷடாய், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அப்படிப்பட்ட பெரிய தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை பூமியிலே சிறந்த இடத்துல வைப்பார். பாருங்க, இந்த சாலமோன் ராஜா தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய தாழ்மையை பார்த்தார். அதாவது பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியிடுவதை பார்க்கிலும் தாழ்மை. ஒன்றும் வேண்டாம், ஒரு பெரிய அதிகாரியின் இடத்துல போய் நம்மை தாழ்த்தாம அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அவர்கிட்ட நம்ம பேசணும்னா என்ன நினைப்பார்? நமக்கு காரியம் ஆகுமா? இல்லை நம்ம போன காரியங்கள் ஜெயமாகுமா? நிச்சயமாய் நடக்காது, நடக்கவே நடக்காது. என்ன நடக்கும்? கெட் அவுட்ன்றுவார் இல்லையா? அந்த காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டார்? அவர் சாங்ஷன் பண்ண மாட்டார், கையெழுத்து போட மாட்டார், இல்லை அதில் ஏதாவது கோரி போட்டுருவார். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நம்மை தாழ்மைப்படுத்தும் போது, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், சாலமோன் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும், தன்னைத்தான் உயர்த்தக்கூடாது. தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தாழ்மையை கண்டு அவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மரண பரியந்த பிதாவுக்கு அவரே கிறிஸ்து, அவரே ஆண்டவர், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தவர். ஆனால் இங்க சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்துவோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் சொல்லுவார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. அப்படி எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்து கூட இந்த சாலமோன் இப்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆமாண்டு, அதே போல எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எல்லாவற்றையும் உங்களுடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீ முடிசூட்டுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.